ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? 2 வாரமாக வீடியோஸே போடலங்க. ஆமாங்க, வீட்டில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் நான் எம்பியில் இருக்கிறதுனால இங்கே வந்து ஹோலி பண்டிகை. அதனால் நம்ம ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி செய்வோமான்றதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஒரு ஹாப்பி தானே ஹோலி. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அதுவும் நல்லா கொண்டாடுவாங்க அப்படின்னும் போது அது ஒரு ஹாப்பி இல்லையா? அதனால் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி போயிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்து அப்படியே சமைச்சிட்டோம். சமைக்கிறதுக்காக எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. எதிர் வீட்டு ஆண்டி எங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பசங்களும் எல்லாம் தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையன் பண்ண வேலையை பார்த்துருப்பீங்க. அம்மா மேலேயே தண்ணி ஊற்றுறியா, நாங்களும் ஊற்றுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு குண்டானா எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னாக போச்சு. அன்றைக்கி டேவே பயங்கரமாக போச்சு. இவ்வளோ ஹாப்பினஸ் இல்லைங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அங்கே ரோடெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க மேலாம் தண்ணி அடித்து ஒரே கலாட்டா தான். அன்றைக்கி மட்டும் ஒரு 2 டேங்க்கு தண்ணி காலி பண்ணிட்டோம். கீழே இருந்த டேங்க்லேயும் காலி ஆயிடுச்சு. பயங்கர விளையாட்டாக போச்சு. பசங்களுக்குலாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே சிக்கன் செய்யலான்னு போட்டு செஞ்சப்போ தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இரு எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், வா நம்ம எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி இடின்னு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. சரி அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, வா ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தெரு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே எல்லோரும் நடு ரோட்லேயே டான்ஸ் ஆடுறது, தண்ணி ஊற்றுறதுன்னு எல்லோரும் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஹோலி இது பண்ணுறது. அதனால் வா போகலாம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு நானும் அம்மா எல்லோரும் ட்ரெஸ் மாற்றிக்கினா அப்படியே ஜாலியாக கிளம்பி அது சுத்தத்துக்காக போயிட்டோம். அங்கே போன இடத்துல அவங்க எல்லோரும் பாட்டை போட்டு ஏதோ அடுப்பில் ஏதோ செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சு சமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அடுப்பில் ஏதோ சமைச்சிருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வழியாக கிளம்பிட்டோம். அப்போல்லாம் அந்த ரோட்டில் இருந்தவங்களாம் எல்லோரும் சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் பார்க்காம எல்லாருக்கும் நெத்தியில் அந்த கலர் பவுடரை இது பண்ணி விட்டாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மிச்சம் மீதி இருந்த அந்த கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சு கூலிங் சிக்கனை சமைச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குந்து என் பொண்ணுக்கு நீங்கள் பார்க்கணுமே, நல்லா போட்டு பல்லெல்லாம் டகன்னு ஆடிட்டே இருந்தது. இதை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எல்லோரும் தண்ணி அடித்து இதில் ஜென்ஸு எல்லாம் இல்லை, எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, எல்லோரும் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இங்கே ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளியூரில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்த கறியை சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம். கறி வாங்கிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சமைச்சி சாப்பிட்டுட்டு மறுநாள் தூங்கி எழுந்தாச்சு. சளி பிடிச்சிக்கிச்சு பசங்களுக்கெலாம். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.